நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மழை காலத்தில் சூடாக ஏதாவது சாப்பிட்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சூப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து அரைக்கும் போது இது நல்லாவே அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தோல் உரிச்ச பூண்டு பற்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் 1-2 அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயமும் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு சைஸ் தக்காளி சேர்க்க வேண்டாம், பாதி அளவு தக்காளி சேர்த்துட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பேஸ்ட் தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 4 ஆட்டுக்கால் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துடுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த ஆட்டுக்காலுக்கு மேலே கருப்பு கலரில் ஒரு இது இருக்கும், அதை கத்தி வச்சுட்டு நல்லா துருவி வெளியில் எடுத்துருங்க. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கருப்பு கலரில் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, காலை நல்லா வாட்டி க்ளீன் பண்ணி தந்திருப்பாங்க. வாட்டும் போது அந்த கருகுன ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் போகிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதே போல் மீத இருக்க எல்லா காலையும் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் குக்கரில் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. இந்த பேஸ்ட்டு தான் ஆட்டுக்கால் சூப்புக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்க போகுது. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 12 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ விசில் ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், கமன்னு நல்ல ருசியான ஆட்டுக்கால் சூப் சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆட்டுக்கால் சூப்புக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் தேவைப்படாது, ஏன்னா அதிலிருந்தே ஆயில் பிரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல. நீங்களே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது. அதனால் நீங்கள் எண்ணெய் சேர்க்காம தான் ஆட்டுக்கால் சூப் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம ஆட்டுக்கால் சூப் வச்சு குடித்தோம்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக மழை காலத்தில், குளிர்காலத்துலலாம் இந்த மாதிரி சூடான சூப் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.